தமிழகமெங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. சென்னை சைதாப்பேட்டையில் கம் அண்ட் லேர்ன் என்ற தலைப்பில் தீ பாதுகாப்பு குறித்தான விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. தமிழ்நாடு தீயணைப்பு மற்றும் மீட்பு பணிகள் துறை சார்பில் பொதுமக்களிடம் தீ பாதுகாப்பு குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தும் நோக்கில் கம் அண்ட் லேர்ன் என்ற தலைப்பில் தீ பாதுகாப்பு விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடத்தப்பட்டு வருகின்றன. அதன் ஒரு பகுதியாக சென்னை சைதாப்பேட்டை தீயணைப்பு மற்றும் மீட்பு பணிகள் நிலையத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் தமிழ்நாடு தீயணைப்பு மற்றும் மீட்பு பணிகள் துறை இயக்குநர் சீமா அகர்வால் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார். நிகழ்ச்சியில் தீயின் வகைகள், தீயணைப்பான் வகைகள் மற்றும் அவற்றை பயன்படுத்தும் முறைகள் உள்ளிட்ட பல்வேறு தலைப்புகளில் பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு பயிற்சி அளிக்கப்பட்டது. பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய டிஜிபி சீமா அகர்வால் தீ பாதுகாப்பு குறித்த விழிப்புணர்வை மக்களிடம் கொண்டு செல்லும் நோக்கில் கம் அண்ட் லேர்ன் வாங்க கற்றுக்கொள்ளுங்கள் நிகழ்ச்சி தமிழகம் முழுவதும் 384 தீயணைப்பு நிலையங்களில் நடைபெற்று வருவதாகவும், வெயிலின் தாக்கம் அதிகரிக்கும் போது தீப்பற்றும் வாய்ப்புகளும் அதிகரிப்பதாகவும், எனவே பொதுமக்கள் கூடுதல் கவனத்துடன் செயல்பட்டு தீத்தடுப்பு பாதுகாப்பு நடைமுறைகளை பின்பற்ற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். நாங்கள் தமிழ்நாடு முழுவதும் கம் அண்ட் லேர்ன் வாங்க கற்றுக்கொள்வோம், அது ஒரு ஃபயர் சேஃப்டி அவேர்னஸ் ப்ரோக்ராம் கண்டக்ட் பண்ணுறோம். எல்லா ஃபயர் ஸ்டேஷன்ஸ் 384 ஃபயர் ஸ்டேஷன்ஸ் ஆர் கண்டக்டிங் திஸ் ப்ரோக்ராம். 5 டாபிக் நாங்கள் கவர் பண்ணுறதே இதுக்குள்ளே இருக்குது. இதை அவங்க இன்னைக்கு தெரிஞ்சுக்கலாம். இதை வச்சுட்டு வீட்டில் போய் மற்றவங்களுக்கு மறுபடியும் சொல்லி கொடுத்துடலாம். நம்மளே நமக்காக ஃபயர் சேஃப்டி எப்படி இம்ப்ரூவ் பண்ணுறது, இல்லை ஒரு தீ விபத்து வந்தாச்சுன்னா எப்படி கொஞ்சம் மினிமமாக ஒரு ரெஸ்பாண்ட் பண்ணுறது. ஸோ தட் இஸ் த எய்ம் அண்ட் தட் இஸ் வாட் வி ஆர் டூயிங் டுடே அண்ட் டுமாரோ. தமிழகமெங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.